வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பறிக்க நுழைக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை காங்கிரஸ் என்னும் பேய் பிடித்து ஆட்டுவதாக பிரதமர் மோடி கடும் விமர்சனம். பணம் இல்லை என்றால் விளையாட்டு இல்லை என்பதுதான் இந்தியாவில் பெரும்பாலான வீரர்களின் நிலை. ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் விளையாட்டு வீரர்களோடு கலந்துரையாடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதங்கம். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. மதுவிலக்கு மாநாடு அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ இல்லை. மது வேண்டாம் என கூறும் அனைவரின் ஆதரவும் நமக்கு தேவை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தமிழகத்தில் 13 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதல்வர் உதயநிதியின் தனி செயலாளராக நியமனம். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என EPS அறிவிப்பு. ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 560 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 4 பேரை அதிரடியாக கைது செய்த டெல்லி போலீசார். லெபனான் எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா இடையே கடும் சண்டை. ஈரானுக்கு பயணம் செய்வதை இந்திய மக்கள் தவிர்க்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தல். வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்டில் 83,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் ஜார்க்கண்டிற்கு 17 நாட்களில் 2வது முறையாக பயணம் செய்த பிரதமர் மோடி ஹசாரிபாக்கில் பேசியபோது காங்கிரஸ் கூட்டணி அரசை விளாசினார். பழங்குடி மக்களுக்காகவும் ஜார்க்கண்ட் வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு இரவு பகலாக பணியாற்றுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, மாநிலத்தில் இருக்கும் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி அரசாங்கம் மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பறிக்க நுழைப்பதாகவும் அதை நடக்க விடமாட்டோம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். பணம் இல்லை என்றால் விளையாட்டு இல்லை என்பதுதான் இந்தியாவில் பெரும்பாலான வீரர்களின் நிலை என்று ராகுல் காந்தி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் பிரச்சாரத்திற்கு மத்தியில் விளையாட்டு வீரர்களோடு கலந்துரையாடிய ராகுல் காந்தி, பணம் இல்லை என்றால் விளையாட்டு இல்லை என குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். உணவு, ஓய்வு மற்றும் பயிற்சி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் போராடும் இளைஞர்கள் நம்பிக்கையை இழக்கிறார்கள். இது இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் நம்பிக்கையை தவறவிடுவதை காட்டிலும் பெரிய இழப்பு என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி கிண்டி காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்தும் பட்டியலின மக்களுக்கு எதிரான பாகுபாடு நீங்கவில்லை என தெரிவித்தார். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிறார்களே தவிர நடைமுறையில் பட்டியலின மக்களுக்கு உரிய நீதி கிடைப்பதில்லை என விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக RSS, பாஜக பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறி சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. அண்ணா சாலை ஜிம்கானா கிளப் முகாமில் உள்ள காமராஜர் சிலையில் தொடங்கி எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை வரை பேரணி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கிருஷ்ணசாமி, EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, ராகுல் காந்தியை பாஜக மற்றும் RSS அவதூறாக பேசுவது தொடர்ந்தால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டின் தன்னார்வலர்கள் குழுவில் 10,000 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலை பகுதியில் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளுடன் தினமும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு குழுவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 250 தொண்டரணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
இளம் தலைமுறையினர் போதைப் பொருளுக்கு அடிமையானால் நாட்டின் மனிதவளம் அழிந்து போய்விடும் என்று மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. இதில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, காங்கிரஸ் எம்பி சுதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆணிராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது தேசிய மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 13 தீர்மானங்களை திருமாவளவன் முன்மொழிந்தார். தமிழகத்தில் 10 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 7 பேருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதல்வரின் செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கால்நடைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த கே. கோபால் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலராக மாற்றப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் இயக்குநராக இருந்த ராஜேஷ் லக்கானி வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொதுத்துறை இணை செயலாளராக இருந்த விஷ்ணுச்சந்திரன் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரதா சாஹூவிற்கு கால்நடைத்துறை கூடுதல் செயலாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக அரசை கண்டித்தும் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அக்டோபர் 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகள், பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுகவின் போராட்டத்தில் கலந்து கொள்ள விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து வரும் 8ஆம் தேதி இலங்கை தூதரகம் முற்றுகையிடப் போவதாக பாமக அறிவித்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மதிக்காமல் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாகவும், இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். அரசு சட்டக் கல்லூரிகளில் நிரந்தர உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் 15 அரசு சட்டக் கல்லூரிகளில் 19 இணை பேராசிரியர் மற்றும் 70 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் சட்டக் கல்லூரிகளை மூடிவிடலாம் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அக்டோபர் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சட்டத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் பெண்களிடையே பரவும் எண்ணற்ற தொற்று நோய் குறைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற தூய்மை இந்தியா தினம் 2024 நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது சுகாதாரம் மற்றும் தூய்மை தொடர்பான 9600 கோடிக்கும் மேலான பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தூய்மை இந்தியா திட்டம் கோடிக்கணக்கான இந்தியர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு சின்னமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். டெல்லியில் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு டெல்லியில் சிறப்பு படை போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில் 560 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. சிக்கிய போதைப் பொருளின் மதிப்பு சர்வதேச சந்தையில் 2000 கோடிக்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 பேரை கைது செய்திருக்கும் டெல்லி போலீஸ் சர்வதேச தொடர்பு மற்றும் போதைப் பொருள் பயங்கரவாதம் குறித்து விசாரித்து வருகிறது. டெல்லியில் இதுவரையில் இல்லாத வகையில் கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ஷிகேரு இஷிபாபுவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் செழிப்பை மேம்படுத்தும் வகையில் நெருக்கமாக பணியாற்றுவதை எதிர்பார்ப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியா மற்றும் ஜப்பான் இடையிலான சிறப்பு உறவு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தனக்கு ஓய்வூதியம் சரியாக வழங்கப்படவில்லை என இலங்கையின் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மஹிந்த ராஜபக்சவின் 9 ஆண்டுகளாக தனது ஓய்வூதியத்தை நிறுத்தி வைத்திருந்ததாக கூறியுள்ளார். தன்னிடம் பணியாற்றிய ஊழியர்களுக்கான ஊதியம், மின்சாரம் மற்றும் நீர் கட்டணத்தை தாமே செலுத்தியதாக கூறியுள்ளார். சமூகத்திற்காக சொந்த பணத்தை செலவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
லெபனான் எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா இடையே கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளோடு இஸ்ரேல் ராணுவம் சண்டையிட்டு வருகிறோம், தீவிரவாதிகளையும் தீவிரவாத கட்டமைப்புகளையும் அழித்து வருகிறோம் என இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் அடியை கொடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரான் அதற்கான விலையை கொடுக்கும் என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ஆயத்தமாகும் வேளையில் ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நாசம் விளைவிக்கும் வகையில் தாக்குதலை அரங்கேற்ற இஸ்ரேல் வியூகம் போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் எண்ணெய் ஆலைகளை இஸ்ரேல் குறிவைக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடியை கொடுப்போம் என ஈரான் அதிபர் மசூத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனானில் போரை நிறுத்துமாறு ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியிருப்பதாக அவருடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்திருக்கும் வேளையில் லெபனானில் மோதலை அதிகரிப்பதற்கு கவலை தெரிவித்துள்ளார். எந்த சூழலிலும் போர் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் எனவும் குட்ரஸ் வலியுறுத்தியிருப்பதாக அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக ரஷ்யாவுடன் அரபு நாடுகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் பதற்றம் குறித்து கவலை தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனைத்து தரப்பும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் மக்களை பாதுகாக்கவும் வலியுறுத்தியுள்ளது. மோதல் பிராந்தியத்தில் விஸ்தரிக்கக்கூடாது எனவும் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர ரீதியில் தீர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. வலிமை, பாசம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடையாளம் அம்மா என கூறி ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவின் தாய்க்கு பிரதமர் மோடி உணர்வுபூர்வமாக கடிதம் எழுதியுள்ளார். ஜமைக்கா பிரதமருக்கு பிரதமர் மோடி அளித்த விருந்தில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவும் கலந்து கொண்டார். அப்போது தனது தாய் செய்து கொடுத்த சுர்மா உணவை பிரதமர் மோடிக்கு நீரஜ் சோப்ரா வழங்கினார். சுர்மா எனப்படுவது வட மாநிலங்களில் கோதுமை மாவு, சர்க்கரை, நெய்யை கொண்டு செய்யப்படும் பதார்த்தமாகும். இந்த உணவை சாப்பிட்ட பிரதமர் மோடி நீரஜ் சோப்ராவின் தாய் சரோஜ் தேவிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீங்கள் செய்து கொடுத்த உணவு தனது தாயை நினைவூட்டியதாக நிகழ்ந்துள்ளார். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்திய வீரர் பும்ரா நம்பர் 1 டெஸ்ட் பவுலராக மாறியுள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் தொடர் முடிவடைந்த நிலையில் புதிய டெஸ்ட் தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. டெஸ்ட் பவுலர்களுக்கான தரவரிசையில் 2வது இடத்திலிருந்து இந்திய வீரர் பும்ரா ஓரிடம் முன்னேற்றம் கண்டு முதலிடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் நம்பர் 1 டெஸ்ட் பவுலர் என்ற பெருமையை பும்ரா பெற்றுள்ளார். முதலிடத்திலிருந்து இந்திய வீரர் அஸ்வின் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் ஜடேஜா 6வது இடத்தில் நீடிக்கிறார். அதேபோல பேட்டர்களுக்கான தரவரிசையில் 5வது இடத்திலிருந்த இந்திய வீரர் யசஸ்வி ஜெய்ஷ்வால் 3வது இடத்திற்கு முன்னேறினார். மற்றொரு இந்திய வீரர் விராட் கோலி 12வது இடத்தில் இருந்து 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில் ஜடேஜா முதலிடத்திலும் அஸ்வின் 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்குகிறது. 9வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை துபாய், ஷார்ஜா ஆகிய நகரங்களில் நடைபெற உள்ளது. இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்கின்றன. இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் இந்த தொடரில் விளையாட உள்ளது. இன்று மதியம் 3:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் வங்கதேசம், ஸ்காட்லாந்து அணிகள் மோதுகின்றன. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான், இலங்கை அணிகள் மோத உள்ளன. சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயினைச் சேர்ந்த இளம் வீரர் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் சின்னரும் ஸ்பெயினைச் சேர்ந்த 2ஆம் நிலை வீரர் அல்காரஸும் மோதினர். 3 செட்கள் சென்று பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் 6-7, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் அல்காரஸ் போராடி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனார். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பறிக்க நுழைக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை காங்கிரஸ் என்னும் பேய் பிடித்து ஆட்டுவதாக பிரதமர் மோடி கடும் விமர்சனம். பணம் இல்லை என்றால் விளையாட்டு இல்லை என்பதுதான் இந்தியாவில் பெரும்பாலான வீரர்களின் நிலை. ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் விளையாட்டு வீரர்களோடு கலந்துரையாடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதங்கம்.
தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளது. ஆளுநர் ஆர். என். ரவி குற்றச்சாட்டு. மதுவிலக்கு மாநாடு அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ இல்லை. மது வேண்டாம் என கூறும் அனைவரின் ஆதரவும் நமக்கு தேவை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தமிழகத்தில் 13 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதல்வர் உதயநிதியின் தனி செயலாளராக நியமனம். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என EPS அறிவிப்பு. ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 560 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 4 பேரை அதிரடியாக கைது செய்த டெல்லி போலீசார். லெபனான் எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா இடையே கடும் சண்டை. ஈரானுக்கு பயணம் செய்வதை இந்திய மக்கள் தவிர்க்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தல். வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.